அண்மையில் நான் ஒரு புத்தகம் ஒன்று வாசித்திருந்தேன். அதில் லண்டன் பாடசாலை ஒன்றில் குறிப்பிடப்பட்ட சம்பவம் ஒன்று இருந்தது. அந்த சம்பவம் என்னவென்றால், அங்கு ஒரு பிள்ளை பாடசாலையில் பிள்ளைகள் குழுவாக இருப்பார்கள். அந்த குழுவில் ஒரு பிள்ளை என்ன செய்யுமெண்டா மற்ற பிள்ளைக்கு எச்சிலை துப்புகின்ற நிலைமைகள் காணப்பட்டுச்சு. அப்போ இதனால் அந்த பிள்ளைகள் அந்த எச்சில் துப்புகின்ற பிள்ளைய பெற்றோரிடம் ஆசிரியரிடம் முறையீடு செஞ்சிருந்தார்கள். ஆசிரியரிடம் முறையீடு செய்ததன் அடிப்படையில் அந்த பிள்ளையின் தவறு பெற்றோருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. பெற்றோருக்கு சுட்டிக்காட்டப்பட்டதன் அடிப்படையில் பெற்றோர்களை குறிப்பிட்ட தினத்தில் வரவழைப்பதற்கான ஒழுங்குகளை கல்லூரி நிர்வாகம் மேற்கொண்டது. கல்லூரி நிர்வாகம் மேற்கொண்டதன் அடிப்படையில் பாடசாலை லண்டன் பாடசாலைகளை பொறுத்தளவில் அதிபர் இருப்பார். அதற்கு மேலதிகமாக பிள்ளை நலன் தொடர்பான டாக்டர் இருப்பார். அதற்கு மேலாக இந்த சைக்காட்ரிக் டாக்டரும் இருப்பார், உளநல வைத்தியரும் இருப்பார். இவர்கள் பெற்றோர், உளநல வைத்தியர், சிறுபிள்ளை வைத்திய நிபுணர், அதிபர், அந்த குறித்த வகுப்பாசிரியர் இருந்து அந்த பிள்ளை தொடர்பான விடயங்கள் அங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் என்ற விடயம் அங்கு கலந்துரையாடப்பட்டது. அப்ப அந்த பெற்றோர்களில் தாய் மட்டும்தான் வருகை தந்திருந்தார், தந்தை வரவில்லை. இப்ப தந்தை வராததுக்கு என்ன காரணம் என வினவிய போது தாய் சொன்னார், அவர் ஒரு பல்தேசிய முதலீட்டாளர். அவர் இன்று ஒரு நாட்டிலிருந்து தொழில் செய்வார், நாளை இன்னொரு நாட்டுக்கு போய் தொழில் செய்வார். இவ்வாறு அவர் ஒரு பிஸி மேன், ஒரு பிஸ்னஸ் மேன் என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்ப இந்த நிலைமைக்கு என்ன காரணம், வீட்டில் ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சா என்று அந்த சைக்காட்ரிக் டாக்டர் கேட்டிருந்தார். கேட்டெடுத்த அந்த தாய் சொன்னார் என்னண்டா, பிள்ளைக்கு ஒவ்வொரு வருடமும் ஆரம்பத்தில் நாம் என்ன செய்வோம்டா புதிய எக்ஸசைஸ் புக்குகளை வாங்கி உரை போட்டு பிள்ளைகள பேர்களை வடிவ எழுதி கொடுப்போம். அப்போ அந்த டைமில் அந்த பிள்ளை பேரை வாப்பாட பேரோட சேர்த்து எழுதிக்காங்க. அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லிக்கண்டா இந்த இதுக்கு மாட்டேன் இந்த வாப்பாட பேர் என்னத்துக்கு ரெண்டு பிள்ளை பேனையால பட்டுச்சு. அப்போ இது என்னத்தை வெளிப்படுத்துகண்டா, பெற்றோர்கள் பிரதானமாக தாயும் தந்தையும் பிள்ளைகளோடு நேரங்களை செலவழிக்க வேண்டியது மிக அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றது. அந்த புத்தகத்தில் அந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், ஒரு பெற்றோருக்கு வெளிநாட்டிலிருந்து சம்பாதித்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பிரியாணி கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு. அதே நேரம் நாட்டில் உழைச்சா பானும் பருப்பும் நாட்டில் இருக்கின்ற வெள்ளரிசி சோறு தான் கொடுக்கக்கூடியதாக இருந்தா இதுல எது சிறந்தது என்கின்ற போது வெளிநாட்டில் இருந்து பிரியாணி சாப்பாடு கொடுத்து பிள்ளையை வளர்ப்பதை விட உள்நாட்டில் இருந்து இந்த பானும் பருப்பும் இலங்கையில் கிடைக்கக்கூடிய இந்த வெள்ளை அரிசி சோற்றை கொடுத்து வளர்ப்பதுதான் மிகச் சிறந்தது என குறிப்பிடுகின்றார்கள். இப்படி உலகளாவிய ரீதியில நிதி மைய உலகத்தை மையமாக கொண்டு மக்கள வாழ்க்கை முறைமைகள் மாறி செல்வதனால பிள்ளைகள் தொடர்பில், பிள்ளைகளின் வளர்ப்பு தொடர்பில் பிள்ளைகளுக்காக பாரிய அளவு நிதி செலவு செய்யப்பட்ட போதிலும் அந்த சமூக மாற்றத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடியதாக பிள்ளைகள் வளர்க்கப்படாத துரதிர்ஷ்டமான நிலைமைகள் இன்று ஏற்படுகின்றது. எனவே ஒவ்வொரு பெற்றோரும் குறைந்தது தாயும் தந்தையும் ஒரு பிள்ளைக்காக 3 மணித்தியாலங்கள் அந்த பிள்ளைகளோடு குறைந்த நேரம் செலவழிக்க வேண்டியது மிக முக்கியம் என குறிப்பிடுகின்றார்.